இன்னும் 2-3 காரியம் போன இந்த ஆத்மா என்ன பண்ண தெரியுமா? இங்க இருந்து கறி குழம்பு போவோம், அங்க இருந்து மீன் குழம்பு வரும். இங்க இருந்து போற கறி குழம்புல பீஸ் இருக்கும், அங்க இருந்து வர மீன். ஒரு கிராம ஊழியத்துக்கு போனேன், கத்தி பிரசங்கம் பண்ணிருக்கிறோம். நானும் தாமஸ் ஐயா இங்க வந்திருந்தாரு பாருங்க, அவரும் கத்தி பிரசங்கம் பண்ணிருக்கும் போது ஒரு ஐயா எங்க கூட வந்து ஒரு ஐயா கத்தி பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு. நாங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அந்த ஐயா பார்த்துருக்கும் போது அங்க ஒரு ஆயா எங்களை இன்னும் வேடிக்கை பார்த்துச்சு. அந்த ஆயா கிட்ட போய், இந்த தாமஸ் ஐயாவில் நானே இல்லை, இந்த பிரசங்கம் பண்ண ஐயா, பாட்டி உன் ஆத்மா எப்படி இருக்குது, கை கொடுமா, உன் ஆத்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த பாட்டி நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருந்தாயினா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் கொஞ்சம் ஒரு கூழை கொண்டு வந்து இது முதல் குடினாயினா கரடி மாரி கத்தி நீந்தே உள்ளாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூழை குத்துச்சு. இவரும் குடிச்சிட்டு என்ன பண்ணாரு, திரிய பாட்டி உன் ஆத்மா எப்படி இருக்குது? நைனா எனக்கு கெவுரு மாவு தெரியும், நைனா எனக்கு மைதா மாவு தெரியும், நைனா எனக்கு ஆட்டா மாவு தெரியும், ஆத்மான்றது எந்த கையில விக்குதுன்னு. இன்னைக்கு ஆத்மானா பல பேருக்குன்னா இல்லை தெரியல. 3 நாளைக்கு முன்னாடி டிவிஎஸ் ஷோரூமுக்கு போயிட்டு என் வண்டி சர்வீஸ் பண்ணிட்டேன். அப்போ அங்கே ஒரு பாப்பா, ரசிக்கப்பட்ட பாப்பா, சபைக்கு வர பாப்பா. அந்த பாப்பா திடீர்னு 2 பேரும் அவங்க நானும் அந்த பாப்பா பேச ஆரம்பித்தோம். அந்த பாப்பா சொல்லிச்சாருன்னா அவங்கள பார்த்துருக்குற மாதிரி தெரிஞ்சு, எந்த சர்ச்சுக்கு நான் போகிறேன், இருக்கஞ்சேரியில் இந்த சபைக்கு போகிறேன், பாஸ்டர் பேர் ஷியாம்னு, அந்த சபைக்கு தான் எங்கள் அக்கா போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அக்கா பேர் போன, மாமா பேர் சிவா, ஷியாமுன்னா. ஆமாம், இப்போ கூட 25வது வருஷம் கல்யாணம் வந்துச்சு. ஆமாம்மா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க, உங்கள் டீட்டெயிலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சாட்சி எல்லாமே சொல்லுங்க. பரவாயில்லையே, உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஊழியக்காரங்களா இருக்கு, என்னால் தானே ஊழியமே செய்ய முடியல, கரெக்டாக தானே வேலை. ஏமா உன்னால் ஊழியம் செய்ய முடியாது? உள்ள இருக்கிற டிவிஎஸ் ஷோரூம்லேயே உங்ககிட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் நீ அந்த லஞ்சு டைமில் ஏசப்பாவுடைய அன்பை பற்றி அழகாக சொல்லலாமா? 1 hour உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 hour டைம் கொடுப்பாங்க. எங்க தெரியுமா? நீங்க வேலை செய்யற பகுதியில. இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காம விட்டா உங்களுக்கு ஐயோ. இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க யாரும் இந்த சபைக்குள்ளாம வராம இருக்குது காரணம் யாரும் இல்லைங்க, நீங்க தான். 3000 ரூபாய் கொடுக்குறாங்க தெரியுதா? அந்த காசு என்னுடையது, அந்த காசு எனக்கு உரிமையானது, அந்த காசு என்ன குறியதுன்ற அந்த காடு என்னோட உரிமை பாராட்டுற நீங்க இப்படிப்பட்ட இயேசுவை தெரிந்து கொண்டார், என் ஆத்துமாவை முன்குறித்தார், என் ஆத்துமாவை தெரிந்து கொண்டார் நினைச்சிட்டு இருக்க நீங்க இதுவரைக்கும் ஏன் உங்க அண்ணனுக்கோ, உங்க தம்பிக்கோ, உங்க அக்காக்கோ, உங்க அண்ணிக்கோ, உங்க நாத்தனாருக்கோ ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? நீங்க கண்டி சொல்லியிருந்தா இந்த இடம் 10 இருக்காது. எப்பயும் அந்த ஐயா இடத்த வாங்கிட்டு இருப்பாரு, இடம் ஃபுல்லாயிட்டு இருக்கும். இதோட ரத்த பழிய இவரு மேல விழாது, உங்க மேலதான் விழும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐயோன்னு போட்டுக்குது. உட்கார்ந்து சிரிச்சிடலாம், ஜாலியா இருந்துடலாம். நாள் ஒண்ணு வரும், திடீர்னு இப்போ முடிக்கிறது 9 மணிக்கு முடிக்க சொன்னாரு, 8:50 ஏசுநாதர் வந்தா நீங்க எல்லாரும் அப்படியே மேல போயிடுவோம். ஆனா உங்க வீட்டுக்காரு, சபைக்கு வராத வீட்டுக்காரு, உங்க அண்ணன் தம்பிங்க, உங்க அக்கா தங்கச்சிங்க, இயேசுவை ஏத்துக்காதவங்க கீழே நீ மேல போகும்போது டாட்டான்னு சொல்லிட்டு நீ வந்துனே இருப்பானா, கீழே இருக்கிற அழுவார். யோசிச்சுக்கோங்க, ஆத்துமா மிக விலை உயர்ந்தது. அதனாலதான் எவ்விதமான பல எனக்கு இருக்கிற பலவீனத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போன்னு சொல்றேங்க, நான் அழுது சொல்றேன். என் ஒரு கண்ணு இன்னும் இருக்க எனக்கு சரியா தெரியல. ஆனா ஏன் தெரியுமா? பிரசங்கத்துக்கு நான் நிக்கிறேன். ஒரு ஆத்துமா மனம் திரும்பாதா? ஒரு ஆத்துமா இயேசுவை ஏத்துக்காதா? ஆத்துமா மிக விலை உயர்ந்ததுங்க. ஒரு 3000 ரூபாய்க்கு போய் நம்ம லைன்ல நிக்கிற நீங்க ஒரு நாளாவது ஏங்க வரமாட்டான்னு தாங்க சொல்லுவான். 12 மாதம் 6 மாசம் வரமாட்டேன்னு சொல்லுவான். இன்னொரு 6 மாசம் ட்ரை பண்ண வரமாட்டேன்னு சொல்லுவான். கொஞ்சம் சர்ச்சை வாசலாண்ட வருவான். இன்னொரு 2 மாசம் ட்ரை பண்ண 8 மாசம் ஆயிடும், உள்ள வந்துருவான். ஆனா நீ நம்ம ட்ரை பண்றதே கிடையாதுங்க. ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியல, நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணி வாங்குறோம். ஒரு ஆதார் கார்டு வாங்க முடியல, எவ்வளவு ட்ரை பண்ணி வாங்குறோம். நமக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கல, எவ்வளவு ட்ரை பண்ணி வாங்குறோம். ஆனா உங்க சொந்தக்காரங்க சபைக்குள்ள கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஏன் கசக்குது?
வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் நிறைவேற அளவுக்கு நம்ம நடந்துக்கல. வாசிக்கலாம் சங்கீதம் 118 அதிகாரம் 18 அதிகாரம் அதுல 15, 16 கொஞ்சம் படிங்க. 15, 16, 17 அதுல லாஸ்ட் என்ட்ரன்ஸ் ஒரு வசனம் அழகா இருக்கும் பாருங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் அதுக்கும் கீழே வாமா. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நீங்க இறங்கி செஞ்சீங்கன்னா, ஃபீல்ட் ஒர்க் இறங்கி செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்யும். உங்க கூட வர கர்த்தருடைய கரம், அவங்களோட கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும். நெக்ஸ்ட் படிங்க. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்குது. அவருடைய நீங்க நினைச்சிட கூடாது, நான் போய் அவனை மனம் திரும்ப வைக்கிறேன், நான் போய் அவன் என்ன பண்ற ரசிக்கப்பட வைக்கிறேன். இல்ல, அவருடைய கரம் கூட இருக்குது, அது உயர்ந்து இருக்குது. அந்த கரம் வந்து அவங்களை தொடங்க, அந்த கரம் அவங்களை சபைக்கு கொண்டு வரும். அடுத்து படிங்க. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுது? பராக்கிரமம் செய்து. அதுல ஒரு லாஸ்ட் என்ட்ரன்ஸ் ஒன்று கொடுத்திருப்பாங்க. அடுத்து படிங்களா. நான் சாவாமல் பிழைத்திருந்து. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க எத்தனை பேர் சும்மா கை தூக்க கூடாது? நான் சாவத்துக்குள்ள ஒரு ஆத்துமாவை இந்த எபினேசர் சபைக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பையான்ற மட்டும் கை தூக்கு. அல்லேலூயா. போய் சொல்லுங்க. ஏங்க, ஆடு யாரும் இல்லை, நீங்க தான். ஒரு புடவை வாங்குறோம், அந்த புடவைய பார்த்து கட்டுனோம். அந்த அக்கா பார்த்து கேக்குது, புடவை நல்லா இருக்குதேடி, எங்கடி வாங்கின? உடனே அந்த கடை பேர் சொல்றோம், எவ்வளவு ரேட்டுன்னு. அந்த ரேட்டையும் சொல்றோம். பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு இந்த இடத்துல இவ்வளவு கம்மியா இருக்குதான்னு. அந்த அக்கா நம்ம வந்து தனியா போல, அந்த அக்காவுடைய வீட்டு ஃபங்க்ஷன் பொண்ணு பாக்குறத ஒரு சீமந்தம் பண்ணா ஒரு பட்டாத்தையே கூட்டும் போகுது. அப்ப கடை என்ன ஆகுது? பிரபலமாகுது, ஃபேமஸ் ஆகுது. கடைக்கு எத்தனை பேர் போறாங்க? 10 பேர்ல இருந்து 5 பேர் இருக்கா போறாங்க. உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து இயேசு உனக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. உன் வியாதியில இருந்து உனக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு. உன் கடன் தொல்லை இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இது வரைக்கும் கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. 3 வேளை ஆகாரம் கொடுத்திருக்கிறாரு. தங்க வீட்டை கொடுத்திருக்கிறாரு. உனக்கு சுகர் வராம பாதுகாத்திருக்கிறாரு. உன் நாடி நரம்பு சதையில ரத்தத்துல எலும்புல ஆண்டவருடைய பலன் கலந்து இருக்குது. போய் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய சேவை விவரிக்கணுங்க. அல்லேலூயா. ஏதோ வந்தோம், காலத்துக்கு உட்கார்ந்து சேர தேய்ச்சிட்டு போக கூடாது, எட்ட தேய்ச்சிட்டு போக கூடாது. ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை நம்மளுடைய வேலை. இவர் மெய்ப்பன், அந்த மெய்ப்பன் பண்ண வேண்டிய வேலை என்ன பண்ண? நல்ல மேய்ச்சலை கொடுக்கணும், நல்ல தண்ணீரை கொண்டு போயிடணும். ஆனா குட்டி போடுறது யாருடைய வேலை? ஆடோடைய வேலை. ஆனா இங்க இருக்கிற ஆடு சாப்பிட்டு தூங்குற ஆடா இல்ல குட்டி போற ஆடான்னு இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும். இன்னொரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல எறும்பு சில காரியத்தை பண்ணும் பாருங்களேன். எறும்பு பண்ணும் பாருங்களேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அது 3ஆம் வசனம் 2ஆம் வசனமும் பாருங்களேன். எனக்கு இங்க வந்துட்டு அந்த வசனம் ஞாபகத்துக்கே வருது. 6 படிமா. சோம்பேறியே எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து என்னத்தை கத்துக்கோ. ஏங்க, எத்தனையோ உலகத்துல மிருக ஜாதிங்க இருக்குதுங்க. அதெல்லாம் விட்டுட்டு தமத்தூன்னு நம்ம காலு கீழே போற எறும்பை எங்க கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்களேன். அதுக்கு நம்மளை யார முன்மாதிரியா இருக்கிறாரு? நம்மள முன்மாதிரியா இருக்கிறாரு. நமக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாரு. என்னன்னு பேரு? சோம்பேறியே. பக்கத்து கொஞ்சம் கையை பூச்சிக்க. சோம்பேறியே, நீ என்கிட்ட புத்தியை கத்துக்காத, எறும்பு கிட்ட போய் புத்தியை கத்துக்கோ. அல்லேலூயா. அது என்ன பண்ணுன்னு பாரு, படிமா. அதுக்கு பிரபு இல்ல, தலைவன் இல்ல, அதிகாரியும் இல்லாமல் இருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் அல்லேலூயா. ஒரு எறும்புக்கு இருக்கிற ஞானம் கூட நமக்கு இல்லைங்க. மழை வர காலத்துக்கு முன்னாடி அது போயிட்டு வந்து டிராவல் பண்ணி போய் ஆகாரத்தை கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த மழை காலத்துல உட்கார்ந்து சாப்பிடுதான். அல்லேலூயா.
மொத்தத்துல அது சுறுசுறுப்பா இருக்குதுன்றாரு, நம்மள சோம்பேறின்றாரு. இங்க உட்காந்து யாராச்சும் தான் என்ன மன்னிச்சிங்க, உங்களை நான் ஒருத்தன் நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கிராஸ் ஆனேன். இப்படி இந்த சர்ச்சுக்கு எத்தனை பேர் இந்த சைடு போவீங்க, இந்த சர்ச்சுக்கு வருவீங்க? நான் ஒரு நாள் பார்த்தேன், அவன் ஒரு வேளை வெளியே இருந்து கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தாலும் மன்னிச்சிங்க. சர்ச்சுக்கு வெளியே 4 பேர் உட்காந்து நல்லா வாசல்ல உட்காந்து பேனை வாரி வாரி குத்தினுக்குறாங்க. நான் வந்தேன், இது என்னதுமா அப்படின்னு. பேன் வாங்கினுக்கிறேன், நீ பேன் வாங்கினுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, நீ உட்காந்துக்கிற இடம் எதுமான்னு. அப்படியே பார்த்தாங்க, சர்ச்சு சபையோடைய வாசல். மோசே காலத்துல மோசேக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பண்ணதுனால 10 வாதை அமைச்சாரு. அதுல ஒரு வாத பேனு கூட. சபைக்கு விரோதமா நீ சபை வாசல உட்காந்து பேனு வாரி வாரி நீ தரலாம், இதை காட்டில அதிக பேன் உனக்கு பூச்சிக்கணும் ஒன்னே போட்டாங்க. உன் குடும்பத்துக்கே பேனு பூச்சிக்கணும் ஏந்து போயிட்டாங்க. உனக்கு வரைக்கல, சர்ச்சி வாசல்ல உட்காந்து பேன் வாரி உனக்கு வரைக்கல, அதனால வாசல்லே வேற குத்துறிய உனக்கு வரைக்கல. எங்க சபைங்க சில பேர் இருக்கிறாங்க. நம்ம சபை நம்மளுக்கு எப்படி தெரியுமா, இந்த ஆத்துமாக்கள் பண்ற வேலை சொல்றேன் பாரு. இந்த சபை சினிமா தியேட்டர் மாதிரி. குழந்தைங்களுக்கு வரும்போது லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு வருது, குர்குர் பாக்கெட் வாங்கிட்டு வருது. ஏன்னா அது அழுவாம இருக்குமா, அப்பதான். லேஸ் பாக்கெட்டு, இந்த குர்குர் பாக்கெட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு. அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த குழந்தை அங்கேயே சாப்பிட்டு அது இங்கேயே போட்டு போயிடும். அதை சர்ச்சில் இருக்கிற பாஸ்டோ சர்ச்சில் இருக்கிற வாரண்டியர்ஸோ பெருக்கணும். திருப்பதி கோயில போய் பண்ணி பாரு. முதல்ல உன்னை பார்க்க விடுறானா பாரு, கரெக்டா புச்சு தள்ளுவோம். ஒண்ணுமே இல்லை, அது கல்லுக்கு அப்படி இருக்கும்போது வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்க ஆத்மா பண்ற வேலை நிறைய தப்பு பண்ணு இந்த ஆத்மா. அதுல இன்னொரு உதாரணமும் ஆவரன் பாஸ்டர் சொல்லிட்டு போனாரு. வேலைக்கு போயிட்டு அப்படியே மூஞ்ச கால் கழுவிட்டு அதே துணியம் போட்டுக்கிட்டு வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆத்துமா எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா? இப்ப படிங்க சங்கீதம் 103 அதிகாரம். இந்த ஆத்துமாக்கு என்ன மாதிரி அழகான அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சூப்பரான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாருன்னு நீ கண்டு இன்றைக்கு சரியாய் தேவனுடைய சமூகத்துல உன்னை நீ செருப்படுத்தினாதான் அந்த வசனம் அழகா வாழ்க்கையில நிறைவேற. என்ன வசனம்? என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புறது அவரால் வரும்னா முதல்ல அமரணும். நேரத்துக்கு அமரணும். 8:30 மணிக்கு ஆராதனா 9 மணிக்கு 9:30 மணிக்கெல்லாம் வரனா நீ சூடு சோறு இல்லாத ஆளு. உனக்கு ரத்தம் ஓடல, வேற எதுவோ ஓடுது. நான் அப்படிதான் சொல்லுவேன். இன்னொரு தடவை உங்க ஐயா கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாம் சரி. சபைங்க முக்கியமா இந்த கடைசி காலம், கடைசி நேரத்துல நின்றுட்டு இருக்கிறோம். ஒரு தியேட்டருக்கு போறேன்னா ஃபர்ஸ்ட் ஷோ 3:30 மணினா லைன்ல போய் டிக்கெட் வாங்கி போய் பேர் போறதுக்கு போய் நின்னுல நம்ம ஒரு காலத்துல. ஆனா சபை அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் பாட்டு போக வேண்டி இப்பதான் ஆராதனை நின்னுக்கு கும்பலோட போய் நின்னுக்கலாவா? என்ன ஏமாத்திடலாம், இவரை ஏமாத்திடலாம். அவருடைய கண்கள் பூமியை உள்ளாவி கொண்டு உன்னை ஃபில்டர் பண்ணாருன்னு வையன், உன் ஃபேமிலி கூட மேல போவாது. அவ்வளவு தப்பு பண்ணிட்டு நைஸா ஐஸா இங்க உட்காந்துது. அல்லேலூயா. ஆனா உனக்கு எவ்வளவு அதிகாரமா எவ்வளவு அழகா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கா தெரியுமா? இப்ப படிங்க சங்கீதம் 103 அதிகாரத்தை படிங்க. இந்த ஆத்துமா எவ்வளவு வேல்யூவேஷன் தெரிஞ்சுங்க. படிமா 103 1ல இருந்து படி. இது எல்லாருக்கும் இது சொன்னதோட மூஞ்சி ஆத்துமாவை கத்தரி சோத்திரி போத்தி முன்னாடி ஒரு குரூப் போவோம். நான் ஒரு சபைக்கு போனேன். நைட் பிரேயர் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆசீர்வாதம் பண்ணாங்க. எல்லாமே ரவுண்ட் ரவுண்டா உட்காந்து அங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த ஆராதனை முடிஞ்சவருக்கு ஜெபம் பண்ணிட்டு செய்தியாளருக்கு ஜெபம்
ஆராதனை முடிஞ்சிச்சு. நீ செய்தி மகிமையா இருந்தது, இந்த சபைக்கு இன்னும் நிறைய பேர் வரணும். என்ன பண்றாங்க தெரியுமா? நம்மளுக்கு எல்லாரும் வந்து அம்பானி கிட்ட லிங்க் இருக்குது, வேலை நிறைய இருக்குது, முடிஞ்ச உடனே ஓடி இருந்துச்சு. சில பேர் இருக்கிறாங்க உட்காந்து சேர விட தேவைக்க மாட்டாங்க, பஸ்ஸுன்னு கிளம்பிடுவாங்க, ஏன்னா பஸ் போயிடும். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? போட்டுக்குது அந்த வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தெரியும் சொல்லுது, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தெரியும் போட்டுக்குது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்போ இந்த ஞானத்துல வச்சுன்னு சொல்லணும், இந்த ஞானத்தை இப்படி தட்டு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு யோசிச்சு பாரு. நீ போக்கிலும் வரத்திலே கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்காங்க. நைட்டு தூங்கி இருக்கிற காலையில எழுந்துக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்காங்க. ஒருவேளை ஆகாரம் கிடைக்காதவங்க 4.5 கோடி பேர், உனக்கு 3 வேளை ஆகாரம் கொடுத்திருக்காருன்னா அதை நினைச்சுப்பா. அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காத. நம்ம கொஞ்சம் பேரா இருக்கலாம், ஆனா இந்த கொஞ்சம் பேரோட பிள்ளைங்க வேதத்துல பிறந்த குழந்தைங்கள சபையில கொண்டு வந்திருக்கிறாங்க. சில பேர் சபையில வந்து என் பிள்ளை டிஸ்டர்ப் ஆகுது வெளியே விட்டுட்டு பேரண்ட்ஸ் வந்து உள்ள உட்காந்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது ஐயா. வர ஞாயிற்றுக்கிழமை உன் மாமனார்ல இருந்து, மாமியார்ல இருந்து, உன் நாத்தனார்ல இருந்து, குழந்தைனார்ல இருந்து எல்லாரையும் சபைக்கு கூட்டின்னு வர. இப்ப ரேஷன் கார்டுல இன்னொரு 5000 ரூபாய் தராங்கன்னா விட்டுருவேன்? பட்டுன்னு போய் டிக் பண்ணிட்டு பட்டுன்னு அவங்களை எல்லாரையும் கூட்டின்னு போக மாட்டேன்? வராது இல்ல, வந்துச்சுன்னா நீங்க சொந்த புத்திரமாக வரோம், ஆனா வராது. வந்துச்சுன்னா ஏங்க, அந்த 5000 ரூபாவை காட்டிலோ உங்களுக்கு கொடுக்குற இந்த ஜீவகிரீடம் மிகப்பெரியதுங்க. நான் சொல்ற ஜீவகிரீடம் இந்த 3000 ரூபாவை காட்டில நான் பேசுற சத்தியம் பெருசுங்க. அல்லேலூயா. இந்த சத்தியத்துக்கு ஈடு இணை இல்லைங்க. இது கிடைக்காத நாள் வர போதுங்க. அந்த ஆத்துமாக்கு என்ன பண்ணிருக்காரு பாருங்க. படிமா, வேகமா படிமா. ஏமா, உன் தலைமுறையில் இருக்கிற எல்லா அக்கிரமத்தையும் மன்னித்து இருக்கிறாரு. உன் நோயெல்லாம் குணமாக்கிறாரு. உன் பிராணனை அழிவுக்கு, வர அழிவுக்கு, இனி வரப்போற அழிவுக்கு, இனி வந்து கொண்டிருக்கிற அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை அந்த இடத்துல ஒண்ணு இல்லை. இப்ப இந்த பாப்பா தானே படிக்கிறாங்க. இப்போ உங்க பேரை வச்சு படிக்குமா அந்த இடத்துல? உன்னைன்றதுல உன் பேரை வச்சு படி. எவ்வளவு அழகா இருக்குது. உனக்கு ஒரு சந்தோஷமா இல்ல? மீனாவை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மூடி சூட்டி. இப்போ நீங்க எல்லாமே சேர்ந்து கூட படிக்கலாமே அந்த இடத்துல. உங்க பேரை வச்சு கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஏங்க, வசனத்தை டேஸ்ட் பண்ணாதாங்க தெரியும். இது தெவிட்டாத தேனுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சட்னியை டேஸ்ட் பண்றோம், சாம்பாரை டேஸ்ட் பண்றோம், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றோம், சிக்கனை டேஸ்ட் பண்றோம், மட்டனை டேஸ்ட் பண்றோம். ஆனா வசனத்தை டேஸ்ட் பண்றது கம்மி. அது பிச்ச ஒண்ணு சொக்குதையா. ஒரு ஸ்பெஷல் பிரேயர் வச்சிருப்ப. அல்லேலூயா. ஆமா, அழகா போட்டுருக்க. உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால உன் வாய். அதாவது நீ என்ன பண்ண, புலம்ப கூடாதா? என்னன்னு புலம்ப கூடாது? எனக்கு குறைவு இருக்குது, இன்னும் குறைஞ்சினே இருக்குது, புலம்ப கூடாது. நன்மையினால உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய். நீ நினைச்சுக்காது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சியா, எனக்கு 65 வயசு ஆயிடுச்சியா. இங்க வசனம் அழகா சொல்லி இருக்குது, கழுகுக்கு சமானமாய். எத்தனை பேர் வயசானவங்க அத்தனை பேர் நினைச்சுங்க, கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயது வாழ வயது போல. கையத்தை நல்லா ஜோரா வசனத்தை உரிமை பாராட்டி கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது படிமா. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்ளார். அல்லேலூயா. ஆனா அவரை கோபப்படுற அளவுக்கு நாம என்ன பண்ண கூடாது? இந்த ஆத்துமா நடந்து கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இங்க இருக்க உட்காந்துக்கிற இத்தனை ஆத்துமா இப்போ வர மாசத்துல ஒரு கிராம ஊழியம் வைக்க போறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு நான் சான்ஸ் கொடுக்குறேன், ஒரு ஆஃபர். இந்த கிராம ஊழியத்துக்கு ஐயா என்னால ஒரு ஆத்துமா மனம் திரும்பின ஐயான்ற மட்டும் கை தூக்குப்பாங்க. என்னால் நான் வந்து சத்தியம் சொல்றையா, நான் வந்து டாக்ஸ் கொடுக்குறையா, இப்போ உனக்கு ஒரு ஆஃபர் வருது, நீ கை தூக்கு பார்க்கலாம். அல்லேலூயா கொடுக்கணும், கையை கீழே அறிகிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு பஸ் புக் பண்ண உனக்கு சூப்பர் சாப்பாடு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்? நீ இங்க ஆயத்தப்படுத்தலன்னா கூட பரவாயில்ல, பிற இடத்துல போயிட்டு வெளிய இடத்துல போய் ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படுத்திக்கொள், பிறரை ஆயத்தப்படுத்திக்கொள். அப்போது ஆண்டவர் கிருபையா இரக்கமா என்ன பண்ண எபினேசர் திருச்சபைக்கு மனம் இறங்குவார். இன்னொரு வசனம் வேகமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 23 அதிகாரத்துல இந்த ஆத்துமாவை குறிச்சு அழகா போட்டுருக்குது பாருங்க, அதே படிங்க. சங்கீதம் 23 அதிகாரம். கர்த்தர் உனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். அது போட்டது கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அங்கேயும் போடுது பாரு, நான் கர்த்தர் என், கர்த்தர் நான், கர்த்தர் என். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அடுத்தது அவர் என்னை புல்லுகளில் மேய்த்து, அப்புறம் ஆத்துமாவை தேற்றுறது நீ நினைச்சுக்காத. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் வந்து பத்தியா, அந்த சீரியல் கிடையாது. ஆத்துமாவை தேற்றுறது. இன்னைக்கு யாராச்சும் அந்த சீரியலை பாக்குறவங்க அந்த சீரியல் நடக்கிற அத்தனை கொடுமையும் உன் வீட்டுல நந்துனே இருக்கும். அங்க மாமியார் மருமகளுக்கு சண்டைனா உன் வீட்டுல மாமியார் மருமகளுக்கு சண்டை தான். உண்மைங்க இது. இங்க என்ன போடுது, கர்த்தரின் ஆத்துமாவை தேற்றி. ஆனா நீ என்ன பண்ற, உன் ஆத்துமாவை பாண்டியன் ஸ்டோருக்கு நேராக தேற்றி. இது பார்க்கறவங்களுக்கு மட்டும் தான், பார்க்காதவங்களுக்கு தோத்துறோம். அல்லேலூயா. ஆமா. சிலருக்கு வரும், இன்றைய தொலைக்காட்சிகளுக்கு முதல் முறையாக என் வீட்டுல டிவியும் ஓடல, தோத்துறோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கடைசி காலம், கடைசி நேரம். எனக்கு ஜான சொல்லி கொடுத்தது தான். சத்தியத்தை சத்தியமா சொல்லிட்டு வந்து உன்னை கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல. அல்லேலூயா. இல்லைன்னா எனக்கு ஆயோ, உன்னை காட்டி எனக்கு ஆயோ, என் குடும்பத்துக்கு ஆயோ. இல்லைன்னா போட்டுருவாங்களா? என்ன தெரியுமா? அப்ப கொஞ்சம் வாசிப்பா. 4 குறுக்கு 7 தடுக்கு 1 மடுக்கு குறுக்கு லட்டமுக்கு உன்னை கொண்டு போய் அமுக்கு அமுக்கு சுடுகாட்டுல அமுக்கிடுவாங்க. உன்னை கொண்டு போய் அமுக்கு அமுக்கு சுடுகாட்டுல அமுக்கிடுவாங்க. நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலக, நம்ப வேண்டாம் ஆசை காட்டி மோசம் செய்யும் அந்த பாண்டியன் ஸ்டோரை. நம்ப வேண்டாம் ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த சீரியலை. நம்ப வேண்டாம் திருடனை போல் சாவு வரும், திகழ்ந்திடுவாய் நீயும் அப்போ. திருடனை போல் சாவு வரும், திகழ்ந்திடுவாய் நீயும் அப்போ. ஆதரிந்த ஊசி கூடையம்மா மருதவிப்பாய் மருதவிப்பாய். ஆதரிந்த ஊசி கூடையம்மா மருதவிப்பாய் மருதவிப்பாய். இவ்வளவு நேரம் இருந்தா தெரியுமா? அப்பா ஒரு டம்ளர் டீ கூட கொடுத்திருக்காது. அந்த ஆத்துமாவை மதிச்சிருக்காது. அந்த ஆத்துமா என் வீட்டுக்காரன் நினைச்சிருக்காது. அந்த ஆத்துமா என் சொந்தக்காரன் நினைச்சிருக்காது. அந்த ஆத்துமாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுத்திருக்காது. ஆனா அந்த ஆத்துமா பிரிந்த பிறகு இந்த ஆத்துமா அழும்போது உயிர் உயிர் அழுவும், பொறந்து அழுவும். இதுல பாட்டு வேற பாடும். என்னன்னு பாடும்? வாசிப்பா. போயிட்டாரே போயிட்டாரே விட்டு விட்டு போயிட்டாரே. கைதட்டி. போயிட்டாரே போயிட்டாரே விட்டு விட்டு போயிட்டாரே. சொன்ன சொல்லலாம் மறந்து விட்டு அவரு சுடுகாட்டுக்கு போயிட்டாரே. சொன்ன சொல்லலாம் மறந்து விட்டு அவரு சுடுகாட்டுக்கு போயிட்டாரே.
இங்க உட்கார வச்சிருக்காருன்னா உன்னை எங்க தெரிஞ்சுக்கிறார் தெரியுமா? எந்த இடத்துல உன்னை எடுத்திருக்கிறார் தெரியுமா? உன்னை எந்த இடத்துல பேர் குறித்து வச்சிருக்காரு தெரியுமா? தெரியாதுல்ல? அப்படியே கொஞ்சம் சங்கீதம் 139 அதிகாரம் 1ல இருந்து கொஞ்சம் வேகமா படிமா, எனக்கு டைம் முடிய போகுது. வேகமா படி. நீ ஒவ்வொன்று பண்றதே அவர் அறிஞ்சிருக்கிறாராம். படிமா, 1 படி. கர்த்தாவே, இந்த ஆத்துமாவை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த ஆத்துமா உட்கார்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த ஆத்துமா எழுந்திருக்கிறது அறிந்திருக்கிறீர். இந்த ஆத்துமாவுடைய நினைவை அறிந்திருக்கிறீர். நான் இப்படி சொல்றேன், அங்க வந்து எழுந்துக்கிறது அறிந்திருக்கிறீர், உட்கார்ந்து அறிந்திருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். இந்த ஆத்துமா, இந்த ஆத்துமா, அப்போதான் உன் ஆத்துமாவுக்கு புரியும். அல்லேலூயா. நல்லா கை தட்டுற, நல்லா சந்தோஷமா சிரிக்கிற, எனக்கு சந்தோஷம் தான். ஆனா போயிட்டு அடுத்த வாரம் வரும்போது உங்க வீட்டுக்காரோட சபைக்கு வரணும், உன் பிள்ளைங்களோட சபைக்கு வரணும். அந்த ஆத்துமா விட்டு வந்தா நீ வர பத்தியா உன் ஆத்துமாக்கு ஐயோ ஐயோன்னு சொல்ல விட ஐயோன்னு சொன்னா ஒண்ணு நல்லா இருக்கும். அல்லேலூயா. இப்ப படிப்பா, வேகமா படி. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஆமா, என் நாவில் சொல் பிறந்திருக்கிறதுக்கு முன்னே இதோ கர்த்தாவே எல்லாம் நீ அறிந்திருக்க. வார்த்தை கூட வரல, பிழை கூட வரல, ஆனா ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் வார்த்தை நீ என்ன பேச போற? நீ அம்மானு கூப்பிட போறியா, அப்பானு கூப்பிட போறியான்னு படைத்தவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. The beautiful man, நீ நான் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. அடுத்து படிமா, வேகமா படிங்க. ஒரு சைக்கிள் காரன் இச்சிட கூடாது, ஒரு மீன் பாடிக்காரன் கூட இச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாவனா பண்ணிருக்காரு. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இறுக்கி பிடிச்சிருக்காரு. அடுத்தது படிமா. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. ஆமா, அத படிச்சாதானே நம்மளுக்கு எட்டும், அதை புடிச்சாதானே நம்மளுக்கு அறிவு வரும். அது இல்லாததுனாலதான் இத்தனை நாள் நம்ம வீட்டுக்கார வீட்டுல கொண்டு வந்துக்கிறோம். கடைசி காலங்க. அல்லேலூயா. ஏங்க, என் நிமித்தம் என்ன நிமித்தம், என் வியாதி நிமித்தம் என் குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு, என் சித்தி குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு, என் ஃபேமிலி டோட்டலா ரசிக்கப்பட்டுச்சு. 1ஆம் இருந்து 10ஆம் வரைக்கும் பாதி பேர் ரசிக்கப்பட்டாங்க. உங்களால் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க? ஐயா, என் நிமித்தம் 5 ஆத்துமா இந்த சபைக்கு வருதுன்னு கை தூக்குமா பார்க்கலாம். 5 ஆத்துமா என் மூலியமா வருதுன்னு மட்டும் கை தூக்கு. இங்கேயோ உன்னால கை தூக்க முடியல, பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போறியோ? கேட்ல கூட ஒரு பாஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்னையா பண்ணோம்? இன்னைக்கே ரச்சனை, நான் இதுவே முடிவு. இன்னைக்கு நைட்ல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? உன் ஃப்ரெண்டுக்கு போய் இயேசுவின் அன்பை பத்தி சொல்லணும். அவனுடைய ஆத்துமா எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு எடுத்து காட்டணும். இந்த ஆத்துமா படைச்சது யாருன்னு காட்டணும். நான் முழுக்க பேசுறது ஒரு சுவிசேஷத்தை பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஆத்துமாவை குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. சீர்திருத்தும் ஆராதனையில இன்னைக்கு உங்களை நீங்க சீர்படுத்தி கொள்ளுங்க. எங்க வீட்டாண்ட ஒரு கதை நடந்துச்சு. உங்களுக்கு கதை ரொம்ப பிடிக்கும். வசனத்தை உங்களுக்கு கதை தான் ரொம்ப பிடிக்குங்க. போயிட்டே இருந்தேன். ஒரு அக்கா சொல்லிச்சு, போயினே தாண்டி. எப்படி போயினே தாண்டி? எதுல நினைச்சு நான் போயிட்டேன். அந்த பொண்ணு வேற மாசமா இருந்துச்சு, வேற மாசம் கர்ப்பிணிடி. ஷேர் ஆட்டோல ஏத்துனாங்க, கூட 2 பேர் போனாங்க. போயினே இருந்தது பாரு. ஆட்டோ வேற அந்த இடத்துல போற இடத்துல ஸ்பீடு பிரேக்டி. நான் நினைச்சேன், ஐயோ ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்களா இல்லையா தெரியல, அந்த பொண்ணு டெலிவரி ஆச்சான்னு தெரியல. அந்த ஸ்பீடு பிரேக் ஏறி இப்படி இறங்கிச்சு பாரு, தொடருன்னு போட்டாண்டி. இன்னைக்கு ஆத்துமா கூடி பேசினுக்குது இதுதான்.
ஆனா இதே ஆத்மா உட்காந்து ஒரு நாள் இன்னைக்கு பாஸ்டர் ஒரு வசனம் கொடுத்தாரு பத்தியா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. என்னைக்காவது பேசியிருக்கிறியா? இல்லையே. அப்படி பேசியிருந்தா உன் ஆத்மா என்னைக்கு மனம் திரும்பி இருக்கும், உள்ள இருக்கிற ஆத்மா உள்ள வந்துட்டு இருக்கும், வெளியே இருக்கிற ஆத்மா உள்ள வந்துட்டு இருக்கும். பேசுறது முக்காவாசி ஃபுல்லா சினிமா கதை தான். ஆனா இங்க எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிஞ்சுன்னு இருக்கிறாரு. நீ உட்காருது, எழுந்துக்குது, நடக்கிறது, பேசுறது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சாங்கிறாருமா. ஏம்மா உன் ரெக்கார்டும் யார் ரெக்கார்டும் ஒரு புக்கில் இருக்குது. ஆமா, அன்னைக்கு பேர் வாசிக்கும் போது தான் தெரிய போகுது எல்லாரும் இஷ்டம். நீ யாக்கோப் ஐயாக்கு விரோதமா எவ்வளவு பேசினியோ, டேவிட் ஐயா நான் போயிட்ட பிறகு எவ்வளவு பின்னாடி திட்டினியோ, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து எப்படி எப்படிலாம் நீ மூஞ்ச காமிச்சியோ, உனக்கு எனக்கு 2 தேவ தூதர் இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தர் ஏறுறாங்க ஒருத்தர் இறங்கிக்கிறாங்க, அவங்க போய் சொல்லினே இருப்பாங்க. அன்னைக்கு தெரியும். அந்த வசனத்தை வாசி முடியுமா வேகமா? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். படிமா. நான் விடியற் காலத்தில் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கரையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயே இருக்கிறீர். அப்புறம் என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இங்க ஒரு கரம் பத்தியா, வலது கரம். கர்த்தருடைய கரம் வரக்கரமானது, கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்குது, கர்த்தருடைய கரம் வலக்கரமானது. இங்க என்ன கரம் இருக்குது? உம்மது வலது கரம் நம்மை பிடிக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வேகமா படிமா. இருள் என்னை மூடிக்கொண்டு என்றாலும் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க உருவாந்த அவரால் தான், அதுக்குள்ள இருக்கிற ஒரு நரம்பு உருவாந்த அவரால் தான். அங்க வந்து பாருங்க அந்த வசனம். இப்ப படிமா, அப்படியே படிமா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமான உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இங்க துதிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கார்? சீர்திருத்தும் ஆராதனை. அல்லேலூயா. உன்னை நீ சீர்படுத்திக் கொள்ளணும். நேற்று அழகா சொன்னார், சீர்படுத்திக்கொள், ஸ்திரப்படுத்திக்கொள், பலப்படுத்திக்கொள், நிலைநிறுத்திக்கொள். அல்லேலூயா. இதுல எந்த கொள்ளுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ரொம்ப 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 பிடிச்ச வசனம். அதுல 16ஆம் வசனம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். சும்மா அப்படியே பென்டாஸ்டிக்கா இருக்கும் அந்த வசனம். கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்றேனே, பியூட்டிஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் படிங்க. ஆமா, ஒன்று கூட இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேறப்படும் நாட்களும் உம்முடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்பனா நான் சொல்லிட்டா, இந்த ஹார்ட், இந்த நுரையீரல், இந்த பித்தப்பை, இந்த பிரெயின், இது எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் அறிந்திருக்கிறார். அது எல்லாமே அவர் சொல்லுக்கு வெயிட் பண்ணி இருக்குது. இது எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், அதை முன்குறித்திருக்கிறார். நான் ஒண்ணு சொல்லிட்டா, இப்போ கொஞ்சம் நம்ம ஏரியா பாஷையில சொல்லி நான் முடிக்கிறேன். மகனை நீ கண்டி வாழ நினைச்சிருந்தாருன்னு வைய, உன்னை கருவிலே கழிச்சு போட்டிருப்பாரு. இப்போ கொஞ்சம் டீசெண்டா பேசுறேன். நீ வேணும்னு சொல்லிதான், இந்த ஆத்துமா எனக்கு வேணும்னு சொல்லிதான் உன்னை முன் குறித்து உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறது. காரணம் தெரியுமா? நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை வெளியே போய் சொல்லணும்னு தான் உன்னை வச்சிருக்கிறாரு. இன்னும் வீட்டுல உட்காந்து வீட்டு ஊர்கதை பேசிருக்காரு, வெளியே உட்காந்து என்ன பண்ணிருக்காத, ஊழியக்கார விரோதமா பேசிட்டு இருக்காரு. ஒன்னே ஒண்ணு பேசு. உன் வாயை திறக்குதுன்னா சுவிசேஷத்தை போய் அறிவு. இயேசு நல்லவர்னு சொல்லு. நீ வேலை செய்யற இடத்துல சொல்லலாம், நீ ஸ்கூல் படிக்கிற இடத்துல சொல்லலாம், நீ காலேஜ் படிக்கிற இடத்துல சொல்லலாம். சொல்றதுக்கு நேரமே இல்லையான்னு மட்டும் சொல்லாத. எவ்வளவோ நேரம் இருக்குது. எனக்கு ஊழியம் செய்ய நேரமே இல்லையா, கிராம ஊழியத்துக்கு வந்ததுனே நான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. தப்பு 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 தப்பு. நீ எங்கெல்லாம் போறியா அங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க. இனிமே 4 பேர் உட்காந்து அந்த இடத்துல பேசுற வேலை தான், அங்க இயேசுவை பத்தி பேசுற வேலை மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, உனக்கு 2 தேவதூதர் இருக்கிறாங்க, உன் ரெக்கார்டு என் ரெக்கார்ட்ல அங்கதான் இருக்கும். மேல போனா உன் கதை டங்குவாரு டிங்குவாரு ஆயிடும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனாலதான் நாகரிகத்தை பத்தி ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை பாடி நான் கரெக்டா ஐயா கிட்ட பூச்சாங்க. அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குது. அல்லேலூயா. என்ன பாட்டு தெரியுமா? கிராம மொழியத்துல பாடுவேன். என்ன தெரியுமா? நாடு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும், பாரு நாகரிகம் வந்துதான் கிடைக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும், பாரு நாகரிகம் வந்துதான் கிடைக்கும். காலையில எழுந்துக்கிட்டு கஞ்சி கூழ் குடிச்சு விட்டு காடு வயல் ஓடினாங்க அப்போ. காலையில எழுந்துக்கிட்டு கஞ்சி கூழ் குடிச்சு விட்டு காடு வயல் ஓடினாங்க அப்போ. இப்ப காலையில எழுந்துக்கிட்டு காபி தண்ணியை குடிச்சு விட்டு கண்ண பேச்சு பேசுது மாறிப்போ. பக்கத்து டீ கடைக்காரன்னு பேர் நம்ம. காலையில எழுந்துக்கிட்டு ரமேஷ் கடையில டீ தண்ணி குடிச்சு விட்டு பேசுது மாறிப்போ. இப்படி பேசி பேசி வாழ்நாளை வீணாக்கி இயேசுவிடம் வந்திருந்தாய் எப்போ. இப்படி பேசி பேசி வாழ்நாளை வீணாக்கி இயேசுவிடம் வந்திருந்தாய் எப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும், பாரு நாகரிகம் வந்துதான் கிடைக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும், பாரு நாகரிகம் வந்துதான் கிடைக்கும். பந்தையில கொண்ட போட்டு கொண்டையில பூவை சுத்தி ஆடு மேய்க்க ஓடினாங்க அப்போ எப்போ. பந்தையில கொண்ட போட்டு கொண்டையில பூவை சுத்தி ஆடு மேய்க்க ஓடினாங்க அப்போ. இப்போ ஒட்டு முடி வச்சுக்கிட்டு கட்டை போட்டுக்கிட்டு சீரியல் பார்க்க ஓடுது மாறிப்போ. இப்போ ஒட்டு முடி வச்சுக்கிட்டு கட்டை போட்டுக்கிட்டு சினிமா பார்க்க ஓடுது மாறிப்போ. இப்படி ஓடி ஓடி வாழாரை வீணாக்கி இயேசுவிடம் வந்திருந்தால் எப்போ. இப்படி ஓடி ஓடி வாழாரை வீணாக்கி இயேசுவிடம் வந்திருந்தால் எப்போ. எப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும், பாரு நாகரிகம் வந்துதான் கிடைக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும், பாரு நாகரிகம் வந்துதான் கிடைக்கும். கட்டிட கடவுளையே கட்டந்த தெய்வம் என்று காலை தட்டு கும்பிட்டாங்க அப்போ. கட்டிட கடவுளையே கட்டந்த தெய்வம் என்று காலை தட்டு கும்பிட்டாங்க அப்போ. இப்போ நீயும் நானும் ஒண்ணு, நானும் ஒண்ணு, சபை ஒண்ணு. காலால என்னது காலால என்னது காலால எப்படின்னு பேர் வீட்டை முடிச்சுட்டு வந்து இது கூட ஒரு ஆத்மா சபைக்குள்ள வராதுக்கு அர்த்தங்க. நீ வந்தவன் வராகிட்டு போ, கூப்பிட்டு போ. அது கூப்பிடும் போது நீ அழகா கூப்பிடணும். எதுக்கு நான் கூப்பிடணும்? சபைக்கு கூப்பிடும் போது மாமான்னு கூப்பிடுங்க ஐயா, அவர் ஏமான்னு கேட்பார். நீ கூப்பிடுற விதம் இது பாருங்க. ஐயா தான் கூப்பிடுறாருல, அதான் முதிச்சான். டே ஐயா தான் கூப்பிடுறாருல, நான் முடிச்சிட்டேன். சர்ச்சுக்கு தான் வாய, அது உண்மைன்னு கூட சர்ச்சி கிச்சிக்கு தான் வாய. சர்ச்சி இருக்குது, கிச்சி எங்க இருக்குன்னு கூப்பிடும் போது சிம்பாலிக்குங்க. போது ஒரு 100 ரூபாய் கறியை வாங்கி நல்லா பரட்டிட்டு ரசத்தை வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு நல்லா போட்டு கொடுத்து வாங்கி குடிச்சு சாப்பிட வச்சு, என்னம்மா நீ ரசலாம் செஞ்சிட. ஒன்றும் இல்லைம்மாம்மா, இன்னைக்கு 10 நாள் மீட்டிங்கா, ஐயா கூப்பிட்டுதான் நோட்டீஸ் வச்சுதாருமா, மாயமாம்மா கூட மாமான்னு சொல்லும்போது அந்த ரசம் கொதிக்கும் போது அந்த கறி வாசனை பண்ண மனுஷன் கூட தோத்தோ நாய்க்குட்டி துள்ளி வாவா நாய்க்குட்டி தோத்தோ தோத்தோ நாய்க்குட்டி துள்ளி. நீ பண்றதுன்னா தெரியுமா? டேய் சர்ச்சுக்கு வாங்க, முன்னாடி இருக்குது. நீ சர்ச்சுக்கு போயிட்டு அவரு டயர்டா இருப்பார், வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் காப்பி கீப்பி வேற இந்த ஆளுக்கு அன்பு இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து அன்பினாலதான் சகலத்தையும் செஞ்சார். இன்றைக்கு நம்ம மாத்திக்கொள்ளணும், சீர்படுத்திக்கொள்ளணும். சிரிங்க, சிந்திங்க. ஆனா வர ஞாயிற்றுக்கிழமை உங்க மாமா இங்க இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னைக்கு பிராக்டிக்ஸ் போயிட்டு போகும்போதே சொல்லுப்போ. என்ன தெரியுமா சொல்ற? மாமா வாமா மாமா வாமா மாமா வாமான்னு போயிட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. மெதிக்காத கண்காண்ட தெய்வம் காலை தொட்டு கும்பிட்டாங்க. அந்த மக்களோட முடிக்கிறேன்.
ஐயா கிட்ட கொடுக்க போறேன். நீ என்ன பண்ணுவியோ மூஞ்சி பார்த்து சொல்லு. உனக்கு பிடிக்காத முகம் கூட பக்கத்துல உட்காந்து சில பேர் நினைச்சுப்பாங்க, ஐயோ இவ்வளோ வந்து என் பக்கத்துல உட்காந்தா அவகிட்ட நான் பேசவே மாட்டேன். இவன் வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கிறா. அதுல ஒரு உள்ளுக்குள்ள ஏசுனாதிரே பக்கத்துல உட்காந்துக்கிறாளே. இங்கே உனக்குள்ள ஒரு மனம் இல்லையே, பல்லவத்துல இருந்து நீ ஒரு மனமா இருக்க. மாத்திக்கோ, உன்னை சீர்படுத்திக்கோ. கையை பிடிச்சி சொல்ல. கை பிடிச்சிக்கிட்டீங்களா? சொல்லுங்களேன். நீ என்ன பண்ணுவே தெரியல. உங்க மாமாவை நீங்க மாமான்னு கூப்பிட்டு மாமான்னு சர்ச்சை கூப்பிட்டாங்க. இப்ப நீங்க அவங்க சொல்லுங்களேன். உங்க மாமாவை நீங்க மாமான்னு கூப்பிட்டு மாமான்னு சர்ச்சை கூப்பிட்டாங்க. டேன்னு கூப்பிடக்கூடாது, டேன்னு கூப்பிடக்கூடாது. பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் பேய் வராண்டி. அது பேயா? எங்கேயோ பேய் போற பேய் நம்ம தான் கூப்பிட்டு உள்ள விட்டுருவோம். சரியா? இருக்கிற கொஞ்சம் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே முழங்கால் போட்டோம்.